கோடுகளின் ரகசியம், தி சீக்ரெட் ஆஃப் தி ஸ்ட்ரைப்ஸ். காட்டில் ஒரு அழகான ஜீப்ரா கூட்டம் இருந்தது. அதில் கவின் என்ற குட்டி ஜீப்ரா ஒன்று இருந்தது. அதன் உடலில் இருந்த கருப்பு வெள்ளை கோடுகள் மிகவும் அழகாக மின்னின. கவின் தன் கோடுகளை மிகவும் நேசித்தான். ஆனால் ஒரு நாள் அவன் சுற்றிலும் பார்த்தான். எல்லா ஜீப்ராக்களுக்கும் அதே போன்ற கோடுகள் இருந்தன. ஏன் எனக்கு மட்டும் தனிப்பட்ட கோடுகள் இல்லை என்று அவன் வருந்தினான். நான் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று கவின் முடிவு செய்தான். அவன் தன் அம்மாவிடம், நான் புதிய கோடுகளை தேடிப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். கவின் நடந்து சென்றபோது ஒரு ஒட்டகச்சிவிங்கியை சந்தித்தான். உன் கழுத்து எவ்வளவு நீளமாக இருக்கிறது, உன் உடலில் உள்ள புள்ளிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்றான். ஒட்டகச்சிவிங்கி சிரித்து, இந்த புள்ளிகள் எனக்கு மரங்களுக்குள் மறைந்து கொள்ள உதவுகின்றன என்றது. கவின் தொடர்ந்து நடந்தான். ஒரு சிறுத்தையை பார்த்தான். உன் உடலில் உள்ள பூக்கள் போன்ற வட்டங்கள் மிகவும் தனித்துவமாக இருக்கின்றன என்றான். சிறுத்தை, இந்த வட்டங்கள் புற்களுக்குள் என்னை மறைத்து வேட்டையாட உதவுகின்றன என்றது. பிறகு ஒரு மயிலை கண்டான். உன் தோகை எவ்வளவு வண்ணமயமாக இருக்கிறது என்றான். மயில் தன் அழகிய தோகையை விரித்து, இதுதான் என் அழகு என்றது. கவின் அந்த வண்ணங்களைக் கண்டு வியந்தான். ஆனால் அவை ஜீப்ராவுக்கு பொருத்தமில்லை என்று நினைத்தான். கவின் தனித்துவமான கோடுகளை தேடி அலைந்து திரிந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவன் மிகவும் சோர்வாகவும் தனிமையாகவும் உணர்ந்தான். நான் ஏன் என் கூட்டத்தை விட்டு வந்தேன் என்று யோசித்தான். அப்போது ஒரு வயதான ஜீப்ரா தாரை அவனை பார்த்தாள். ஏன் சோகமாக இருக்கிறாய் குட்டி ஜீப்ரா என்று கேட்டாள். கவின் தன் கதையை அவளிடம் சொன்னான். தாரை மெதுவாகச் சொன்னாள், கவின், நம் கோடுகள் தனித்துவமானவை அல்ல, ஆனால் அவை ஒரு சக்தி. நாம் ஒன்றாக ஓடும்போது நம் கோடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மங்கலான வடிவமாக தெரியும். அது வேட்டையாடுபவர்களை குழப்பிவிடும். நம் கோடுகள் நம்மை பாதுகாக்கும் ஒரு கவசம். அவை நம் ஒற்றுமையின் அடையாளம். நாம் தனியாக இருக்கும்போது பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இருக்கும்போது வலிமையானவர்கள் என்று தாரை விளக்கினாள். கவின் தன் கோடுகளைப் பற்றி பெருமைப்பட்டான். அவன் தன் கூட்டத்திற்கு திரும்பிச் சென்றான். அவனது குடும்பத்தினரும் நண்பர்களும் அவனைக் கண்டதும் மகிழ்ச்சியடைந்தனர். இப்போது கவின் தன் கோடுகளை வெறுக்கவில்லை. அவை அவனது அடையாளத்தின் ஒரு பகுதி. அவை அவனது குடும்பம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளம். அவன் தன் கூட்டத்துடன் சேர்ந்து ஓடினான், ஒரு பெரிய வலிமையான கோடுகளின் கடலாக.